வெல்கம் வியூவர்ஸ். இது டிகோட்ஸ் வித் தேவ். ஸ்கூலுக்கு போன ஒரு பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வரல, காணாமல் போயிட்டாங்கன்னா ஒரு பெத்த தாயோட வலி எவ்வளோ இருக்கும்? அது சரியா மார்ச் 9, 2020 நோடாவில் வசித்த 16 வயசு பொண்ணு பிரிட்டனி ஸ்கூலுக்கு போகிறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போன பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. பிரிட்னி அம்மா உடனே பயந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பிரிட்னியோட அம்மா கிட்ட பேசினாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பிரிட்னி அம்மா கிட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் பிரிட்னி அம்மா போலீஸ்கிட்ட சொன்ன விஷயம், என் பொண்ணு ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு வருவா, வெளியில் இது வரைக்கும் வீட்டை விட்டு இப்படி போனதே இல்லை, ஸ்கூலுக்கு போனாங்கன்னா திரும்பி வந்துடுவாங்க, அவளுக்கு சின்ன க்ரேஸியான திங்ஸ் விளாட்ற பழக்கம் இருக்குது, ஆனால் இப்படி சொல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டு ஒன் டே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இது வரைக்கும் சுச்சுவேஷனே நடந்ததில்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஸ்கூல்லையும் விசாரித்து பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டேன். அவள் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்னி அம்மா போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரிட்னியை நாங்கள் ஹோம் ஸ்கூல்லையும் வச்சுருந்தோம். ஏன்னா ஸ்கூலில் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு 4 கேர்ள்ஸ் அவகிட்ட புள்ளி பண்ணி அவள் மேலே எகிரி ஜம்ப் பண்ணிட்டாங்க. அவளை ரொம்ப துன்புறுத்தினாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பயமானதால் என் பொண்ணை நான் கொஞ்ச நாளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருந்துட்டு இப்போ தான் திருப்பி அனுப்பினேன். ஆனால் இப்படி போன பொண்ணு திரும்பி வரலன்றது எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குதுன்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த பொண்ணுங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்களான்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்னிக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்காங்க, பேர் பிரைஸ்க்கு ஏஜ் 18, பிரிட்னிக்கு ஏஜ் 16. 2 பேருமே ஸ்கூல்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது வெளில போகிறாங்க வராங்க, ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணால் பிரைஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போயும் பிரிட்னியை அவங்க தான் ஸ்கூலுக்கு எட்டுன்னு போய் விட்டுட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக பிரிட்னியை பார்த்த ஒரே ஆள் பிரைஸ். போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் பிரைஸ் பக்கம் திரும்பிச்சு. ஸோ 18 வயசான பிரைஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக நீங்கள் அவளை பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கு பிரைஸ், நானும் பிரிட்னியும் ஹார்ஸோட பேலஸ்க்கு போயிருந்தோம். அங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு 4:30க்கு என்னை ஸ்கூலில் எட்டுன்னு போய் விட சொன்னான். அதனால் அவளோட ஹை ஸ்கூலுக்கு என்னோடய கார்லேயே இட்டுட்டு போய் அவளை ட்ராப் பண்ணேன். அப்படி நான் ட்ராப் பண்ணும்போது அங்கே ஒரு க்ரீன் கலர் ட்ரக் இருந்தது, அதை ஃபோர்ட் ட்ரக். அந்த காரில் ஒருத்தர் கவ்பாய் ஹேட் போட்டிருந்தார். நான் அப்போ பிரிட்னி கிட்ட கேட்டேன், இது யாருன்னு சொல்லிட்டு. அவங்க, இது என்னோடய ஃப்ரெண்டு, இப்போ புதுசாக நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம், ஸோ இவரை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த பர்சனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, யாருன்னே தெரியல, நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அதுக்கு மேலே என்னால் அவகிட்ட பேச முடியல. அவள் அந்த க்ரீன் கலர் ஃபோர்ட் ட்ரக்கில் ஏறி கிளம்பிட்டா. ஸ்கூலில் ட்ராப் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் ஃபோர்ட் காரில் இருக்கிற ஒரு நபரோட தான் அவள் போயிருந்தா. ஸோ நியூ ஃப்ரெண்டுன்னு சொன்னதால் நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவகிட்டேருந்து எந்த ஒரு கால் மெசேஜ் இல்லை. நானும் என்னோடய ஸ்னாப்சாட்லேருந்து அவளுக்கு நிறைய மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜுக்கு அவள் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்ட்டு அவனோட ஸ்னாப்சாட்டில் இருக்கிற சேட்டிங்ஸை அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு காமிச்சான். போலீஸ் ஆஃபீஸர் பிரைஸ் கிட்ட தெளிவாக எப்போ பிரிட்னியை பிக்கப் பண்ணிங்க, எப்போ ஸ்கூலில் ட்ராப் பண்ணிங்கன்ட்டு கொஸ்டின் பண்ணார். அப்போ பிரிட்னியை 1:30க்கு அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணேன், ஸ்கூலில் ட்ராப் பண்ணது 4:30 அப்படின்னா. ஸோ அப்போ இன்வெஸ்டிகேட்டர் என்ன கொஸ்டின்ஸ் பண்ணாங்கன்னா, 3.5 hours என்ன பண்ணேன், ஸோ ஒரு பொண்ணை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு இட்டுன்னு போய் விடுறதுக்கு எதுக்கு 3.5 hours அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிரைஸ், நான் எப்பயுமே காரில் இப்படி தான் ட்ரைவ் பண்ணுவேன், ஸோ எய்ம்லெஸ்லி ஜஸ்ட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வருவேன், இந்த பழக்கம் எனக்கு இருக்குது, ஸோ அதே பழக்கம் தான், அதேமாரி தான் அன்றைக்கும் நடந்தது, அதாவது அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது அப்படின்ற விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லும்போது, அப்போது போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசும்போது ஒரு சில விஷயம் ஆட் பண்ணியோ ரிமூவ் பண்ணியோ சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீ சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனை இந்த டைம் லைனில் நான் செக் பண்ணிவிட்டு திருப்பி வருவேன், இதில் ஏதாவது நீ மாற்றி சொல்லியிருந்தனா
அதோடய விளைவுகள் என்னென்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பிரைஸ், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்க, என் மேலே சார்ஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் சொன்னான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பிரைஸ் சொன்னது கரெக்டாக இருக்கான்ட்டு டைம் லைன் செக் பண்ணுறதுக்காக அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரித்தார். கேமராஸ் செக் பண்ணார், ரூட்ஸ் செக் பண்ணார். இப்படி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா சைடில் ஒரு ப்ளூ கலரில் பிளாஸ்டிக் கவரில் சுத்தப்பட்டு ஏதோ இருக்குது, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணணுன்ட்டு ஒரு வாலண்டியர் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. போலீஸ் செக் பண்ணி பார்த்ததில் அது ஒரு பெண், சின்ன பெண் அப்படின்றது தெரிஞ்சது. டெட் பாடி இருந்தது அந்த ப்ளூ கலர் பிளாஸ்டிக் கவருக்குள்ளே. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது கழுத்தில் குத்தப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. ட்ரெஸ் பார்ஷலி தான், கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருந்தது. ஷூ போட்டபடியே இருந்தது, பிளாக் கலர் ஹை ஹீல்ஸ் போட்டபடி இருந்தது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு பிரிட்னி அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி, இது உங்கள் மகளான்னு செக் பண்ண சொல்லும்போது தான் அவங்க அப்படி கதறி அழுதாங்க. பிரிட்னி, ஸ்கூலுக்கு போன பிரிட்னி, போயிட்டு திரும்ப வரலன்னு சொன்ன அந்த பிரிட்னி இறந்துட்டா. அவளை யாரோ அடித்து ரேப் பண்ணி அவளை கத்தியால் குத்தி கொன்று இருக்காங்க. அவளை ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளோட டெட் பாடியை மறைக்கிறதுக்கு ஒரு கவர் மாதிரி சுற்றி ஓரமாக போட்டிருக்காங்க அவளை. போலீஸ் பிரிட்னியோட பாடியில் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது ஒரு காண்டம் கிடச்சிது, கத்தி கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு சில டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கான தேவையான திங்ஸும் கிடச்சிது. இது எல்லாமே கலெக்ட் பண்ண போலீஸ் நேராக யாரை போய் மீட் பண்ணாங்க தெரியுமா? பிரைஸை. ஆமாம் விவர்ஸ், பிரைஸ் தான் பிரிட்னியை ரேப் பண்ணி கொன்று இருக்கான். அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், பக்கத்து வீடு, ரொம்ப நம்பிக்கையானவன். எங்கே வெளியில் அனுப்புனாலுமே பிரைஸ் கூட தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவன் கண்டிப்பாக பாதுகாப்பான், ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூட சின்ன வயசுலேருந்தே இருக்காங்க அப்படின்னு பிரைஸோட பேரண்ட்ஸும் சரி, பிரிட்னியோட பேரண்ட்ஸும் சரி, பிரிட்னியோட பிரதரும் சரி, ஜேம்ஸ் ரொம்ப நம்பினாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நம்பி அனுப்பிச்சி விட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நம்பின அந்த நம்பிக்கை தான் பிரிட்னியோட உயிரை பறிச்சிருச்சு. இன்வெஸ்டிகேஷன் ரூமில் பிரைஸை உட்கார வச்சு ரொம்ப நேரமாக நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ்க்கு எல்லா விஷயமும் தெரியும், செக் பண்ணிட்டாங்க. பட் பிரைஸ் என்ன சொல்கிறான், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான்றத ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ பிரைஸ் என்னென்ன விஷயம் சொன்னாங்க தெரியுமா? ஒரு மிஸ்ஸிங் கேஸ் மர்டர் கேஸாக மாறிடுச்சு. போலீஸ் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் பிரைஸ் கிட்ட விசாரிக்கும்போது பிரைஸ் மறுபடியும் அதே கதையை தான் சொன்னான். ஏன்னா அவனுக்கு இந்த டெக்னிக்கலாக செக் பண்ணது, இன்வெஸ்டிகேட் பண்ணது எந்த விஷயமும் தெரியாது. ஸோ சேம் ஸ்டோரி. க்ரீன் ட்ரக்கில் ஒருத்தன் வந்தான், மிஸ்ட்ரி மேன், கவ்பாய் ஹேட் போட்டிருந்தான், அவன் தான் பிரிட்னியை கூட்டிகிட்டு போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுது. பிரைஸ் சொன்ன மாதிரி அவன் பிரிட்னியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகவே இல்லை. கேமராவில் அப்படி ஒரு ரெக்கார்டே இல்லை. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போய் பிரிட்னியை அடித்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அவங்க காரில் பிரிட்னியை கூட்டின்னு போன ஏரியா வேறு டைரெக்ஷன் எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கு. திருப்பி போலீஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கதையை மாற்றி சொன்னான். அந்த க்ரீன் கலர் ஃபோர்ட் கார் பர்சனை மாற்றிட்டு, நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணோம், அப்புறம் வேற ஒருத்தன் வந்தான், அவன் தான் இப்படி பண்ணிட்டான், அவன் தான் இப்படி பிரிட்னியை கொண்டுட்டான்ற மாதிரி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தான். புது கதையாக சொல்லிகிட்டு இருந்தான். பிரைஸோட வீட்டுக்குமே இது பெரிய அதிர்ச்சி தான். பிரிட்னியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நீதிமன்றம் பிரைஸை ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டரில் அப்புறம் செக்ஸுவல் அசால்ட் குற்றத்தில் குற்றவாளியாக அறிவிச்சது. பிரைஸுக்கு 46 இயர்ஸ் ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டது. 2024 அப்பீலுக்கு ட்ரை பண்ணாங்க, அதையும் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன வியூவர்ஸ்? சில நேரங்களில் நம்ம அதிகமாக நம்புகிறவங்க தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தாகவே மாறுறாங்க. இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன?
பிரைஸ் முதல் நாள்ல இருந்தே சந்தேகமாக இருந்தானா, இல்லை போலீஸ் சிசிடிவி கிடைக்கலனா உண்மை வெளியிலே வந்திருக்காதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூவர்ஸ், ஒரு நிமிஷம் இந்த கேஸில் கொஞ்சம் விலகி பிரிட்னியோட அம்மாவோட மனநிலைமை நினச்சி பார்த்தீங்களா? 16 வயசு பொண்ணு, வீட்டை விட்டு வெளில போன பொண்ணு, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஒரு அம்மாவுக்கு அது ஒரு சாதாரண நாள் தான். ஆனால் அந்த நாளே அவங்களோட வாழ்க்கையே முழுசாக மாறிடுச்சு. முதல்ல ஃபோன் பண்ணாங்க, எடுக்கலை. மீண்டும் பண்ணாங்க, இன்னும் எடுக்கலை. சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான்னு காத்திருந்தாங்க. நேரம் போக போக அந்த காத்திருப்பு எவ்வளோ பயமாக மாறுது. பயம் பதற்றமாக மாறுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணு கிடச்சிட்டாளா அப்படின்ற கேள்வி, ஏதாவது தகவல் வந்துச்சா அப்படின்ற ஒரு விசாரணை, அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருந்தா அந்த அம்மா. ஆனால் ஒரு நாள் போலீஸ் வந்து உங்கள் பொண்ணோட உடல் கிடச்சிருக்கு, அது யாருன்னு உறுதி செய்யலைன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கதறி அழுத விதம், எனக்கு உதவி பண்ணுங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த குரலை கேட்கும்போது என்னால் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. 2 நாள் கழித்து அது உண்மையாகவே பிரிட்னியோட உடல் தான் உறுதியான போது, அந்த நிமிஷம் ஒரு அம்மா தன்னோட மகளை மட்டும் இல்லை, தன்னோட எதிர்காலத்தையும் கனவுகளையும் சந்தோஷத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டாங்க. இந்த வழக்கில் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துது. ஒரு க்ரைமுக்கு பின்னாடி கேஸ் ஃபைல் மட்டும் இருக்காது, ஒரு குடும்பமும் இருக்கும். உடைஞ்சு போன ஒரு அம்மாவோட மனசும் இருக்குது. அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.